பிரேஸ் காட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கூட நம்ம நிறைய ஒரு குழப்பமான ஒரு சப்ஜெக்ட் எல்லாருக்கும். எப்படி ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பேசலாம், எப்படி ஒரு சகோதரரும் ஒரு சகோதரிகளும் பேசலாம், இப்படிங்கிறத நம்ம பிப்ளிக்கல் வேயாலையும் எப்படி எப்படிலாம் பரிசுத்தவான்கள் நடந்திருக்காங்கங்கிறதையும் நம்ம அறிந்து நம்ம அதன்படி செயலாற்ற போகிறோம். நம்ம ஒரு காரியத்தை தெளிவாக தெரியணும். நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள், நம்ம வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நம்ம பரிசுத்த ஜாதியாய் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கணும். உலக பிரகாரமான வாழ்க்கையா இருந்துடக்கூடாது. நம்ம எல்லாரும் மாதிரியும் உலக பிரகாரத்தை மாதிரியும் நீங்களும் எல்லாரும் யோசிக்கிற மாதிரி லிவிங் டுகெதர்ல இருக்க முடியாது. இட் இஸ் அ சின். நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்ண முடியாது, உங்களால உங்க இஷ்டத்துக்கு வாழ முடியாது. நீங்க உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும், யூ ஆர் டிஃப்ரெண்ட். இதை தெரிந்து கொள்ளணும். அப்போ பொண்ணுங்கிட்ட பேசவே கூடாதா, நீங்க ஒருத்தங்கிட்ட பேசவே கூடாதான்னா இட்ஸ் 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 நாட் ராங். பேசுறது தப்பு கிடையாது. அக்கார்டிங் டு பைபிள் நீங்க யார்கிட்டையும் பேசலாம். ஆனா பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசுகிறத நம்ம பார்க்க முடியுது. இயேசு சமாரிய ஸ்திரீட்ட பேசுகிறத பார்க்க முடியுது, விபச்சார ஸ்திரீட்ட பேசுனதை பார்க்க முடியுது, பாவியான ஒரு ஸ்திரீட்ட பேசுனதை பார்க்க முடியுது. இன்னும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் அவங்க ஸ்திரீகளோடும் எல்லாரோடையும் சேர்ந்து ஜெபித்தது வேதத்தில் அப்போஸ்தலர் 1:14 அவங்க எல்லாரும் கூடி ஜெபித்தது எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட பெண்கள் ஊழியம் செய்தது எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் எல்லா காரியமும் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ ஸ்திரீகளோட பேசுறது தப்பானா அக்கார்டிங் டு பைபிள் இட்ஸ் நாட் ராங். அது தப்பு கிடையாது. ஆனா நீங்க ஒரு ஸ்தாபனத்துக்கு கீழேயோ ஒரு சபைக்கு கீழேயோ இருக்கிறீங்க, மேலிடத்துல சொல்றாங்க நீங்க பேசக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்கன்னா மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணுங்கிற வசனத்துக்கு ஏற்ப நீங்க என்ன பண்ணணும்னா பேசாம இருந்துதான் ஆகணும். வேதத்துல அப்படிதான் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கிறதோ, எப்படி உங்களை நடத்துகிறார்களோ அதன்படி நீங்க கீழ்ப்படிந்து போகும்போது நிச்சயமாகவே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் உண்டு என்பதை நீங்க மறந்துடாதீங்க. சரி, எப்படி பேசலாம் அக்கார்டிங் டு பைபிள்? அது எப்படி கர்த்தர் நம்மகிட்ட பேசலாம்னு சொல்றாரு. நீங்க அதற்காக புறஜாதியான ஒருத்தர்கிட்ட போய் நான் பல மணி நேரம் பேசுறேன், நான் இப்படி உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா நான் டைரக்டா சொல்றேன், நீங்க விபச்சார பாவத்தில் இருக்கீங்க. தயவுசெய்து பிரதர் நீங்க அந்த கனெக்ஷனை விட்டு வெளியே வந்துருங்க. சிஸ்டர் நான் உலக பிரகாரமான ஒரு நபர்கிட்ட பல மணி நேரம் பேசி கொண்டு இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இனிமையா இருக்கு நீங்க சொல்றீங்கன்னா தயவுசெய்து சிஸ்டர் நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு கட் பண்ணி வெளியே வந்துருங்க. நீங்க விபச்சார பாவத்தில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல உங்களுக்கு தெரியணும் நீங்க யாருக்கிட்ட பேசுறீங்க, எதற்கு பேசுறீங்க, எந்த நோக்கத்துல பேசுறீங்க, ஏன் பேசுறீங்க, இது எல்லாத்தையும் நீங்க கிளியரா கொண்டு வந்துக்கணும். நீங்க பல மணி நேரம் சேட்டிங் பண்றீங்களா, எதுக்கு பேசுறீங்க, ஏன் பேசுறீங்க, ஒவ்வொன்றையும் நீங்க யோசிக்கணும். நீங்க இப்போ பைபிளுக்குள்ள எப்படி ஸ்பிரிச்சுவல் பிரதர்ஸ் ஸ்பிரிச்சுவல் சிஸ்டர்ஸ் கூட எப்படி பேசலாங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆனா நீங்க உலக பிரகாரமான ஆட்கள்கிட்ட பல மணி நேரம் பேசுறீங்கன்னா நீங்க இப்பவுமே உங்க டைரியில் எழுதிக்கோங்க, நான் விபச்சார பாவத்தில் இருக்கிற ஆண்டவரே என்னை எப்படியாச்சும் மீட்டு கொண்டுங்கன்னு சொல்லி எழுதிருங்க. சரி, இப்போ நம்ம வேதத்துல பார்க்கலாம் ஸ்பிரிச்சுவல் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கூட எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இருக்க முடியும். வேதத்தின் அடிப்படையில் கர்த்தர் என்னத்தை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மளோட இடைப்படுவாராக. ஓகேவா? முதல்ல எழுதப்பட்டிருக்கிறது 1 தீமோத்தேயு 5:2 முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களைப் போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளைப் போலவும் பாவித்து புத்தி சொல்லு. இந்த இடத்துல முதல்ல நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும், கற்புடன், வித் ஹோலினஸ், வித் பியூரிட்டி அப்படின்னு இங்கிலீஷ் பைபிள்ல எழுதப்பட்டிருக்குது. அப்போ பாலிய ஸ்திரீகள் தான் நமக்கு இப்போ பிரச்சனை. கரெக்டு தானே? இப்போ எல்லாருக்கும் பிரச்சனை. ஒரு பிரதருக்கு இல்லை ஒரு சிஸ்டருக்கோ உங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? வித் பியூரிட்டியோட நீங்கள் அவங்க கூட நடந்துக்கிறீங்களா? அவங்க பரிசுத்த வாழ்க்கைக்கு இடரல் உண்டாகாதபடிக்கு நீங்கள் அவர்களை சகோதரிகளாகவும் சகோதரனாகவும் உங்கள் மைண்டில் வச்சிருக்கிறீங்களா? உங்கள் மைண்டில் அவங்கள சகோதரியாக கன்சிடர் பண்ணுறீங்களா? சகோதரினா சிஸ்டர்.
உங்க கூட பிறந்த அக்காவை போல பாக்குறீங்களா? கூட பிறந்த அண்ணனை போல பாக்குறீங்களா? தம்பியை போல பாக்குறீங்களா? இல்லனா மனசுக்குள்ள இச்சைய வச்சுட்டு, அசுத்தமான எண்ணங்களை வச்சுட்டு, நானும் வலிஞ்சு வலிஞ்சு போய் பேசுறேன் நீங்க சொல்றீங்கன்னா, சாரி, யூ ஆர் டூயிங் அடல்ட்ரி. நீங்க விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறீங்கன்னு தெரிந்து கொள்ளுங்க. வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது, விபச்சாரிகளே, விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? அப்ப நீ கிறிஸ்துவுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை நீ வச்சிருந்தனா, அது வரைக்கும் அது பரிசுத்த ரிலேஷன்ஷிப்பா காணப்படும். எப்போ நீ அது உலகத்துக்கு அடுத்ததா அந்த ஸ்நேகத்தை நீ மாத்துறியோ, அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிடணும், நம்ம விபச்சாரரா இருக்கிறோம், விபச்சாரிகளா இருக்கிறோம்னு வசனம் சொல்லுது. அதனால நம்ம இதை ஆழமா கத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். நீங்க பியூரிட்டியோட நடத்துறீங்களா? ஒரு சிஸ்டர்ட்டையோ ஒரு பிரதர்ட்டையோ நீங்க பேசும்போது உங்க மனசு பியூரா இருக்குதா? அவங்க அழகா இருக்கிறாங்களான்னு யோசிக்கிறீங்களா? அவங்களுடைய முக அழகை ரசிக்கிறீங்களா? நீங்க உங்க லைஃப்பை நடத்துறீங்க, நீங்க தான் இமேஜின் பண்ணிக்கிடணும். ஓகே, இப்போ முதல்ல கற்புடன், பியூரிட்டி. ரெண்டாவது ஜாக்கிரதை. ஜாக்கிரதை இது நம்ம கொஞ்சம் ஆழமா நம்ம பார்க்க போறோம். கர்த்தர் நம்மளோட இடைப்படணும். முதல்ல நம்ம இந்த காரியத்துல தெளிவாகணும். கர்த்தர் நம்மளோட பேசணும், கர்த்தர் நம்மள நடத்தணும். அப்போ ஃபர்ஸ்ட் இப்ப நமக்கு தேவை என்ன தெரியுமா? ஜாக்கிரதை. அப்போ நான் தெளிவோட, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது 1 கொரிந்தியர் 7:8-9 நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா, விவாகம் இல்லாதவர்களையும் கைம்பெண்களையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் என்னை போல இருந்து விட்டால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். ஆகிலும் அவர்கள் விரத்தராய் இருக்க கூடாதிருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள். வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நலம். இதுல அழகா எழுதப்பட்டிருக்குது, கைம்பெண்களையும் விவாகம் ஆகாதவர்களையும். வாலிப பெண்கள்லாம் இருக்கிறாங்கன்னா பவுல் சொல்றாரு, நீங்க என்ன போலயே கல்யாணம் பண்ணாம இருக்கிறது நல்லதுதான். ஆனா நீ கல்யாணம் பண்ணாம இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீ உன் புத்திய தவறான புத்தியில கொண்டு போயிட்டு நீ அசிங்கமான பாவத்துல விழுந்துடக்கூடாது. அப்ப இவங்க ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பவுல் அட்வைஸ் பண்றாரு, நீ விவாகம் பண்ணிரு. நீ விவாகம் பண்ணாம நீ சிலரோட இருந்து உன் லைஃபை கெடுத்து கொண்டு வேகிற அக்கினிக்குள்ள போறதை காட்டிலும் நீ விவாகம் பண்றது நல்லது. அப்ப அர்த்தம் என்னன்னா, இந்த வாலிப வயசுல இச்சையில விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆவிக்குரிய பிரதர்ஸோட, ஆவிக்குரிய சிஸ்டர்ஸோட நீங்க விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இது கடைசி காலம். இதை நம்ம தெளிவா தெரிந்து கொள்ளணும். அதனாலதான் வேதத்துல எழுதப்பட்டிருக்குது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, வேகிறதை காட்டிலும் விவாகம் பண்ணுகிறது நலம். அக்னியில சாவறத, நரகத்துல கஷ்டப்படுறத காட்டிலும் நீ விவாகமே பண்ணிட்டு போயிடலாமேன்னு சொல்லி யாரு சொல்றான்னா பவுல் சொல்றத நம்ம பார்க்க முடியுது. அப்போ அர்த்தம் என்ன தெரியுமா? நீ ஒரு பொண்ணுகிட்ட பேசுறனாலும் சரி, நீ எப்படி பேசுனாலும் சரி, நீ இடங்கள் உண்டாக்கிட்டனா வெந்து போயிருவேன்னு எழுதப்பட்டிருக்குது. அதான் பவுல் எழுதுறா, நீ வேக வேண்டியதா இருக்கலாம், அக்னியில வேக வேண்டியதா இருக்கலாம். அதனால நீ ஜாக்கிரதையா இருங்க. அதுதான் பவுல் சொல்றாரு. இன்னும் கூட நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சா, இன்னும் சில வசனங்களை வாசிச்சா இன்னும் தெளிவாகலாம். 1 தீமோத்தேயு 5 11 வசனத்திலிருந்து நம்ம தியானிக்கலாம். இள வயதுள்ள விதவைகளை அதிலே சேர்த்து கொள்ளாதே. இது விதவைகள் கூட்டம்னு சொல்லி ஒரு கூட்டம் நடத்தப்படும். அந்த கூட்டத்தில் யாரெல்லாம் சிஸ்டர்ஸ்னு சொல்லி சொல்றோம்ல, நம்ம அதே மாதிரி அங்க விதவைகள் கூட்டம்னு சொல்லி வேணும் வைக்கிறாங்க. அதிலே சேர்த்து கொள்ளாதே. இளம் வயதுள்ள விதவையை சேர்க்காதுன்னு பவுல் சொல்றாரு. ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் காம விகாரம் கொள்ளும்போது விவாகம் பண்ண மனதாகி முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதினாலே ஆக்கினைக்குட்படுவார்கள். அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய். அப்ப அர்த்தம் என்னன்னா, இளம் வயது விதவைகள்னா வாலிப வயசுல இருக்கிற பெண்கள். அவங்க திருமணமாகி என்னாச்சுன்னா ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. அப்போ அர்த்தம் என்னன்னா, வாலிப பெண்கள்னு குறிக்கப்படுகிறது இது. அப்போ வாலிப பெண்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு இதுல எழுதப்பட்டிருக்கிறதுனா, கல்யாணம் ஆகாம இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இப்படிப்பட்ட போராட்டம் வரும். இது வாலிப பசங்களுக்கும் உண்டு. அழகா எழுதப்பட்டிருக்குது பாருங்க. இள வயதுள்ள விதவைகள் எப்படி இருப்பாங்கன்னா, அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய்.
அர்த்தம் என்னன்னா ஜெபிக்க மாட்டாங்க, சோம்பேறியா இருப்பாங்க. வேதத்தை தியானிக்க மாட்டாங்க, சோம்பேறியா இருப்பாங்க. சோம்பல் உள்ளவர்களாய். 2வது வீடு வீடாய் திரிய திரிய பழகுவார்கள். வீடு வீடா திரிய பழகுவார்கள்னா இந்த காலத்துல என்ன தெரியுமா? எப்படி தெரியுமா சொல்லலாம்? வாட்ஸ்அப்ல திரிய பழகுவாங்க, ஃபேஸ்புக்ல திரிய பழகுவாங்க, இன்ஸ்டாகிராம்ல திரிய பழகுவாங்க. அவங்ககிட்ட மெசேஜ் பண்ணலாமா, இவங்ககிட்ட மெசேஜ் பண்ணலாமா, ஆவிக்குரிய நிறைய சந்தேகங்கள் இருக்குது, யார்கிட்ட கேட்கறது, இந்த பிரதர்கிட்ட பேசலாமா, என்கிட்ட நிறைய பிரச்சனை இருக்குது, இதை இந்த இந்த பிரதர்கிட்ட ஷேர் பண்ணலாமா, அவங்களுக்கு சிஸ்டர்கிட்ட ஷேர் பண்ணணும்னு கூட எண்ணம் வராது, இந்த பிரதர்கிட்ட ஷேர் பண்ணலாமா. அப்ப இவங்க திரிய பழகுவாங்க, இதை திரிய பழகுவாங்க. அதனால ஜாக்கிரதையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். அததான் அவர் எழுத வர்றாரு, திரிய பழகுவார்கள். அடுத்த வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, அளப்புகிறவர்களாயும் வீணழுவற்காரிகளாயும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களாயும் இருப்பார்கள். தேவையில்லாம பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க, சும்மா வள வள வளன்னு பேசுவாங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்றாருன்னா பவுல் சொல்றாரு. அப்போ அர்த்தம் என்னன்னா லிமிட்டே இல்லாம பேசுறது. எப்படி நீங்க பேசலாம் பிப்ளிக்கலி, நீங்க ஒரு பிரதர்ட்டையோ ஒரு சிஸ்டர்ட்டையோ யூ கேன் டாக், பட் யூ ஷுட் ஹேவ் த செர்டைன் லிமிட்ஸ். அகஸ்டின் ஜெபக்குமார் அங்கிள் நிறைய பேருக்கு தெரியும், பீகார்ல மிஷனரியா இருக்கிறாங்க. அவங்க ஒரு காரியத்தை தெளிவா கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வாலிப பசங்க வாலிப பெண்கள் சேர்ந்து ஊழியம் செய்ய முடியும், சேர்ந்து ஜெபிக்க முடியும். அவங்க இணைஞ்சு செய்யும் பொழுதுதான் தேசத்துல பெரிய ஒரு காரியத்தை நம்ம நிகழ்த்த முடியும்னு சொல்லி அந்த தேவ மனுஷன் குறிப்பிடுகிறார். ஆனா அவர் இன்னொரு காரியத்தை குறிப்பிட்டாரு, நீங்க பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும்னா யூ வாண்ட் டு புட் அ செர்டைன் பவுண்டரிஸ். நீ ஒரு லிமிட் வைக்கணும், இந்த லிமிட்டுக்குள்ள நீ இருந்துக்கிடணும். இந்த லிமிட்டை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க, நீ பாவத்துல விழுந்துட்டேன்னு உனக்கு ஒரு மைண்ட் வந்துருச்சுன்னா நீ முடிவு பரியந்தும் பரிசுத்த ஆவியை கொண்டு நீ உன்னை காத்துக்கொள்ள முடியும். ஆனா நீ பவுண்டரியே போடாம உன் இஷ்டத்துக்கு நீ அலப்பிக்கொண்டோ, உன் இஷ்டத்துக்கு அவர்களோடு நீ பேசிக்கொண்டோ பழகிக்கொண்டோ இருந்தனா நீ பாவத்துல விழுந்துருவ அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் ஒரு காரியத்தை சொன்னாரு, அழகா ஒரு காரியம் சொன்னாரு. நான் இத்தனை வருஷம் நான் ஊழியம் செஞ்சிருக்கிறேன், நான் ஒரு பெண்ணிட்ட தனியாக நான் கவுன்சிலிங் கொடுத்ததே கிடையாதுன்னு சொல்லுவார். ஒன்று அந்த பெண்ணுடைய ஹஸ்பண்ட் இருக்கணும், இல்லைன்னா பெண்ணுடைய சொந்தக்காரங்க இருக்கணும், இல்லை என் ஒய்ஃபாச்சும் என் பக்கத்தில் இருந்தால் தான் நான் தனியாக கவுன்சிலிங் கொடுப்பேன். மற்றபடி நான் செப்பரேட்டாக அந்த பொண்ணுக்கு கவுன்சிலிங் கொடுத்ததே கிடையாதுன்னு சொல்கிறாரு. அது போக நான் எந்த பொண்ணுகிட்டையும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா ஒரு 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 ஃபோட்டோ கூட நான் எடுத்தது கிடையாது. சின்ன பிள்ளைங்கிட்ட கூட ஃபோட்டோ எடுக்க மாட்டாராம். அவர் சொன்னதுக்கு எப்படி சொன்னார்னா, இப்போ உலக வழக்கத்தின்படி 5 வயசு 10 வயசு பிள்ளைய கூட தாத்தா 80 வயசு தாத்தா ரேப் பண்ணான்னு இருக்கு. நான் எப்படி 10 வயசு பிள்ளையோட போட்டோ எடுக்க முடியும்? நான் அப்படி கூட எடுக்கிறது கிடையாதுன்னு சொன்னாரு. எனக்கு தனியா எடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே, அப்போ அந்த பரிசுத்தவான்கள் இத்தனை வருஷம் பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் பாராட்டி தன்னை காத்து கொண்டு இத்தனை வயசுலயும் வைராக்கியமா தேவனுக்காய் ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் சொல்றாங்க, ஒரு பெண்ணிட்ட நான் போட்டோ கூட நெருங்கி எடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும், நீங்கள் யோசிக்கணும். அதான் ஜாக்கிரதை. நீங்கள் தப்பு கிடையாது, பேசுறது தப்பா கிடையவே கிடையாது, இட்ஸ் நாட் அ ராங். பட் நீங்கள் லிமிட் வைக்கணும். நீங்கள் 4 மணி நேரம் பேசுறீங்க, 2 மணி நேரம் பேசுறீங்க, நான் தினமும் அரை மணி நேரம் உங்களுக்கு தினமும் பேசுறதுக்கு என்ன இருக்குது உங்களுக்கு? உங்ககிட்ட காரணத்தோட பேசணும். சும்மா அரை மணி நேரம் பேசுனேன், டெய்லி 1 மணி நேரம் பேசுறதுக்கு என்ன இருக்குது? உங்க அம்மாட்ட 1 மணி நேரம் டெய்லி பேசுறீங்களா? உங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சிட்டு இப்படி பேசுறீங்களா? நீங்க கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு லிமிட் நீங்க செட் பண்ணணும். தனியா நீங்க என்ன பேச இருக்குது உங்களுக்கு? உங்களுக்கு அப்படி என்ன வாட்ஸ்அப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் உங்களுக்கு சேட் பண்ண என்ன இருக்குது? ஆவிக்குரியவர்கள் தான். நீங்க இச்சையில விழுந்துட்டீங்களான்னு செக் பண்ணுங்க, விபச்சார சிந்தையோடு இருக்கீங்களான்னு செக் பண்ணுங்க. அந்த தேவ மனுஷன் எழுதியிருக்கிறத நான் சில காரியங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. அவர் இந்த ஒரு புக் நேம் இளம் ஊழியர்கள்னு ஒரு புக்கு. இது அகஸ்டின் ஜெபக்குமார் அங்கிள் எழுதினாங்க. இந்த புக்ல சில காரியம் எழுதியிருக்கிறாங்க, ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. அதுல பக்கம் எண் 99 பேஜ் நம்பர் 99ல ஒரு காரியம் எழுதியிருக்காங்க. சந்தேகத்திற்கு விளக்கம் பெறப்போகிறேன் என விழுந்துவிட வாய்ப்புண்டு.
எழுதியிருக்காங்க. ஒரு சிஸ்டரோ ஒரு பிரதரோ ஆப்போசிட் ஜெண்டர் கூட சந்தேகம், எனக்கு ஆவிக்குரிய சந்தேகம், இதை தீர்த்து வைக்க போறேன்னு சொல்லி பேசி கூட நீங்க விழுந்து விட, இச்சையில விழுந்து விட வாய்ப்பு உண்டுன்னு எழுதியிருக்கிறாரு. ஆவிக்குரிய பைபிள் பத்தி பேசி விழ முடியுமா? விழ முடியும் சிஸ்டர், விழ முடியும் பிரதர். அதனால தான் சொல்றாரு பி கேர்ஃபுல். ரெண்டாவது காரியத்தை பாருங்க. நோயில் வாடுபவர்களுக்கு உதவ போய் விழுந்து விட வாய்ப்புண்டு. நோயில் நான் சிக்னஸில் அவர் ஒரு அழகு ஒரு காரியம் சொன்னார். நிறைய ஊழியக்காரங்களாம், அவருக்கு தெரிஞ்ச நிறைய ஊழியக்காரங்க எப்படின்னா அவங்க பெட்டில் இருப்பாங்களாம். அந்த டைமில் அங்கே உள்ள நிறையா அம்மாக்கள்லாம் ஐயோ பாவம் பாஸ்டர் ஊழியம் பண்ணிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தார், இவ பெட்டில் இருக்காங்களேன்னு சொல்லி கையில் வேற அவரு தூக்க முடியலன்னு சொல்லி ஊட்டி விடுவாங்களாம். ஊட்டி விட்டவங்க எல்லாம் விபச்சார பாவத்தில் விழுந்து கிடந்தாங்களாம். அவர் அவ்வளவு தெளிவாக சொல்லும்போது எனக்கு புரிந்து கொண்டேன், இதில் எவ்வளவு காரியம் இருக்குது, எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு தேவ மனுஷன் சொல்லும் போது எனக்கு புரிந்து கொண்டேன். நம்ம சிக் பெட்ல இருக்கிறாங்க, நம்ம அவங்களுக்கு உதவி செய்ய தானே போறோம் அப்படின்னு சொல்லி விழுந்து விட வாய்ப்பு உண்டு. தெரிந்து கொள்ளுங்க. இன்னொரு காரியத்தை கூட நம்ம பார்க்கலாம். அவர் எழுதியிருக்கிறாரு, வீணான உரையாடல்களினால் விழுந்து போக வாய்ப்பு உண்டு. சும்மா நீங்க வளவலன்னு ஒரு பையன்ட்டையோ இல்ல ஒரு பொண்ணுட்டையோ நீங்க அவங்க கிறிஸ்டியன்னு சொல்லி நீங்க பேசிட்டு இருந்தா கூட நீங்க விழுந்து விட வாய்ப்பு உண்டு. நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்னைக்கு நான் சொல்றேனே, நான் ஏகப்பட்ட பேர் அப்படிதான் விழுறாங்க. இன்னைக்கு நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, சில பசங்களுக்கு அம்மா இருக்காது. அம்மா இல்லைன்னொடனே அவன் போய் ஒரு டைலாக் விடுவான் பொண்ணுகிட்ட போய், ஏம்மா நீ தான் அம்மா மாதிரி இருக்கம்மா, உன்கிட்ட தான் அம்மாவுடைய அன்பை பார்க்க முடியுது. அது விபச்சாராவி. அம்மாவோட அன்பை அவங்க பார்க்கல, அது விபச்சாரம், அது இச்சை. உனக்குள்ள அவங்க பேசும்போதெல்லாம் உனக்கு வந்தது அன்பு கிடையாது, அது இச்சை, அது அசுத்தமான உறவு, அசுத்தமான உணர்வு. அது நீ புரிந்து கொள்ளல. அதை விபச்சார ஆவின்னு கண்டுபிடிக்காம அது பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு நீ நினைச்சுக்கிட்ட, அது வேசித்தன ஆவி. அதை என்னைக்கு நீ புரிஞ்சு கொள்ள போற? பிரதர் சிஸ்டர், உங்க ஆவிக்குரிய லைஃப்ல நான் கன்சர்ன் பண்ணி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தர் இன்னைக்கு உங்களோட பேசுறாரு. எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்தது நான் வரிகளை எழுதி இருக்கிறேன். பலர் அன்பு காட்டுகிறேன் என்று சொல்லி அன்பின் ஆவியில் நிரம்பாமல் வேசித்தன ஆவியில் நிரம்புவார்கள். நீங்க அன்புன்னு சொல்லி இச்சையின் ஆவியில நிரம்ப வாய்ப்புண்டு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கலாம். நீங்க சொல்லலாம், எனக்கு அண்ணன் கிடையாதுங்க, நீ தான் எனக்கு அண்ணன் மாதிரி இருக்க, நீ பேசலாம். எனக்கு அப்பா கிடையாது, எனக்கு அம்மா கிடையாது, நீ தான் அம்மா அப்பா மாதிரி இருக்கலாம், நீ கதை பேசலாம். ஆனா பின்னாடி விபச்சார ஆவி இருக்கு, நீ மறந்துடாத. உண்மையிலேயே நீ அன்பு வச்சிருந்தனா நீ வெளியே இப்படி ஓப்பனா பேச மாட்டேன். உன் சிந்தையில அப்படிப்பட்ட தாட்டை வளர்க்க மாட்டேன். அது விபச்சாராவி. நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆவிக்குரிய லைஃபை நீ ரொம்ப பக்குவமா கொண்டு போகணும். நீ கொஞ்சம் விட்டா கூட நீ விழுந்துருவ. நம்ம அடுத்த பக்கத்துல கூட அவங்க அழகா எழுதி இருக்கிறாங்க. பக்கம் 101 இப்படி எழுதப்பட்டிருக்குது, எதிர்ப்பாளரோடு பேசும்போதும் பழகும் போதும் மிகவும் எச்சரிக்கை அவசியம். மிகவும் எச்சரிக்கை. நான் சொல்றேன்ல, தேவ மனுஷங்க எழுதுனத பைபிளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அப்படி கொடுத்து வாசிங்க. ஜெம்ஸ் வளாகத்தில் ஒரு விதிமுறை உண்டு, எதிர்ப்பாளர் இருவர் தனித்து பேசக்கூடாது, மூவராக பேசலாம். அவசரத்துக்கு எதிர்ப்பாளரோடு பேசுவது தவறல்ல, ஆனால் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருப்பது சரியல்ல. அப்ப எழுதியிருக்கிறாங்க, நீ ரொம்ப நேரம் பேசாத. அவங்க ஜெம்ஸ் வளாகத்துல அவங்க ரூல் வச்சிருக்கிறாங்களாம், பையனும் பொண்ணும் தனியா பேசக்கூடாது. ஒருவேளை ரொம்ப அவசரம்னா நீ பேசலாம், இம்பார்ட்டன்டான ஒரு செய்தியை நீ சொல்லணும்னா பேசலாம்ப்பா, தப்பு இல்லை. ஆனாலும் அதிக நேரத்துல பேசினா சரியில்லை, அது தவறுன்னு அவர் எழுதியிருக்கிறாரு. ரொம்ப கேர்ஃபுல். பெரிய பெரிய தேவ மனுஷங்களாம் விழுந்துட்டாங்க. அவங்க நேம சொல்ல நான் விரும்பல. எழுப்புதல்ல வல்லமையை எந்திரிச்சு பயன்பட்டவங்களாம் விழுந்துட்டாங்க. நீங்க விழுந்துடாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நான் மிச்சம் உள்ள வசனத்தை வாசி முடிக்கிறேன். நீங்க உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பயத்தை உண்டாக்குற மாதிரி இருக்கலாம். ஆனா நீங்க விசுவாசம் உள்ளவர்களா கர்த்தருக்குள்ள நம்பிக்கையா இருங்க. எழுதப்பட்டிருக்குது பாருங்க, ஆகையால் இளம் வயதுள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும் பிள்ளைகளை பெறவும் வீட்டை நடத்தவும்
விரோதியானவன் நிந்திக்கிறதற்கு இடம் உண்டாக்காமல் இருக்கவும் வேண்டும் மெஞ்சுகிறேன். அப்போ அழகா சொல்றாரு, நீ விரோதியானவன் நிந்திக்கிறதுக்கு இடம் கொடுத்துறாத, விரோதியானவன் நிந்திக்கிறதுக்கு இடம் கொடுத்துறாதங்கிறாரு. அடுத்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது, ஏனெனில் இதற்கு முன்னே சிலர் சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள். சிலர் விலகி போயிட்டாங்கப்பா. வாலிப வயசுல நிறைய பேர் இச்சைக்கு புட்டு சாத்தானை பின்பற்றி விலகி போயிட்டாங்க. விபச்சார ஆவியில பிடிக்கப்பட்டு விலகி போயிட்டாங்க. நீ பிடிக்கப்பட்டுறாத. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீ பேசுறது தப்பு கிடையாது, பட் எவ்வளவு நேரம் பேசுறேன்னு இருக்குது. நீ பேசுறது தப்பு கிடையாது, நீ எந்த இன்டென்ஷன்ல பேசுறேன்னு இருக்குது. நீ பேசுறது தப்பு கிடையாது, ஆனா எச்சரிக்கையா இருக்கிறியா, ஜாக்கிரதையா இருக்கியா, பரிசுத்தத்தோட பேசுறியாங்கிறது ரொம்ப அவசியம். 3வது பாயிண்ட், மயக்கம் வராமல் காத்துக்கொள். மயக்கம் வந்துடக்கூடாது. ஒரு பொண்ணு மேல உங்களுக்கு மயக்கம் வந்துடக்கூடாது. யோபு 31:9 இப்படி எழுதப்பட்டிருக்குது, என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை எட்டி பார்த்ததுண்டானால். அப்போ உன் இருதயம் மயங்கின உடனே அந்த ஸ்திரீ இருக்காங்களா, அந்த பிரதர் இருக்காங்களா, இன்னைக்கு அந்த பிரதர் ஆன்லைன்ல இருக்கிறாங்களா, அந்த சிஸ்டர் ஆன்லைன்ல இருக்கிறாங்களா, ஒரு மெசேஜ் அனுப்பி பார்ப்போமே, இப்படி உங்களுக்கு தோணுதுன்னா நீ தெரிஞ்சுக்க, நீ பாவத்துல விழுந்துட்டேன்னு தெரிஞ்சுக்க. உன் இருதயம் ஏதாவது பிரதருக்கோ ஏதாவது ஒரு சிஸ்டருக்கோ உன் இருதயம் தேடுதுன்னா தெரிஞ்சுக்க, நீ விபச்சார பாவத்துக்குள்ள இருக்கிற, நீ இச்சையின் ஆவில பிடிபட்டு இருக்கிறன்னு தெரிஞ்சுக்க. நீ மயக்கம் வராமல் காத்துக்கொள். சிம்சோன் தெளிலால் மேல் மயங்கினான். யோசிச்சு பாருங்க, புது கயிறுனால கெட்டினா அவனுக்கு, நான் புது கயிறுனால கெட்டினா என்ன அடக்கிடலான்னு சொன்ன உடனே அடுத்த நாள் புது கயிறு கெட்டப்பட்டு இருந்தது. அதே மாதிரி எத்தனை அகலை நான் கயிறுனால கெட்டினா அது நான் பிடிக்கப்பட்டுருவேன்னு சொன்னா அது அடுத்த நாள் அந்த கயிறுனால கெட்டப்பட்டு இருந்தது. யோசிச்சு பாருங்க. அப்படி இருந்தாலும் முடிய வெட்டணும்னு சொல்லி கொடுத்தானே, அவனுக்கு மயக்கப்பட்டான். அவனுக்கு உணர்வே இல்லை, அது தப்புனே அவனுக்கு உணர்வு இல்லை. தான் மேல அபிஷேகம் போனது தெரியல, பரிசுத்த ஆவியானவர் போனது தெரியல, கர்த்தர் அவன் மேல கோபம் கொண்டது தெரியல, கர்த்தர் கஷ்டப்படுறது தெரியல. இன்னைக்கு நிறைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் நீங்க பண்றதுனால கர்த்தர் கஷ்டப்படுறாருன்னு உங்களுக்கு தெரியல. அதனால நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். சிலர் விழுந்துடக்கூடாது. நீங்க எச்சரிக்கையா இருங்க. நிறைய பேர் நீங்க இந்த பாவத்துல விழல, ஆனா விழுந்துடக்கூடாது. கர்த்தர் இன்னைக்கு உங்களை அன்போட சொல்றாரு. கர்த்தர் என்னோட இந்த காரியத்தை பத்தி பேசினாரு. நீ பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும்னா ஒரு செர்டைன் லிமிட் போடு, ஒரு லைனை டிரா பண்ணு, நீ கெத்து காட்டு. ஆக்சுவலி கெத்தாருன்னு சொன்னாரு காட், எனக்கு சொல்லி கொடுத்த. நீ கெத்தாரு, நீ கெத்த விட்டுறாத. நீ எப்பவுமே உன் மைண்ட்ல செஞ்சு பரிசுத்தம் கெத்துங்க, இயேசுக்காக நிக்கிறது கெத்துங்க, இயேசுக்காக உறவுகளை தூக்கி எறிகிறது கெத்துங்க. அந்த கெத்த விட்டுறாத, நீ இயேசுக்காக கெத்து காட்டு. ஏன்னா நீ பரிசுத்த ஜாதி, நீ பரிசுத்த ஜாதி, நீ ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். நீ சும்மா கிடையாது. நீ கெத்து, உனக்குன்னு கர்த்தர் ஒரு கெத்து வச்சிருக்காருங்க. இச்சையில விழுந்து கெத்த விட்டுறாதுங்க. நீ பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் பாராட்டு. எவ்வளவு பெரிய தரிசனத்தை உனக்கு வச்சிருக்காரு சிம்சோனே. நீ பெலிஸ்திய கூட்டத்தை சாவடிக்கிறவன். இன்னைக்கு பெலிஸ்தியா உன் கண்ணை குருடாக்குனதுக்கு காரணம் என்ன? நீ பெண் மேல மயங்குன, ஸ்திரீ மேல மயங்குன, இழிவான இச்சைக்கு விட்டு கொடுத்த. அதனால பரிசுத்தாவி உன்னை விட்டு போனாரு. நீ மற்ற மனுஷன மாதிரி ஆன. நீ அப்படி ஆகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. அதான் எழுதப்பட்டிருக்குது, மயக்கம் வராமல் காத்துக்கொள். இன்னும் ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம பார்க்க போறோம். ஒரு காரியம் தெரியணும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது, ஸ்திரீயை தொடுவது மனுஷனுக்கு நல்லது அல்ல. பவுல் எழுதியிருக்காரு, ஸ்திரீயை தொடுவது மனுஷனுக்கு நல்லதல்ல. எந்த பொண்ணையும் தொடுவதற்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது, ரைட்ஸ் கிடையாது. இன்னும் கூட நான் சில காரியங்கள்லாம் சொல்லுவேன். நீங்கள் வாட்ஸ்அப்லையோ நீங்கள் இன்ஸ்டாகிராம்லையோ சரி, யாரா எதில் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் சரி, ஒரு பொண்ணுக்கோ இல்லை ஆப்போசிட் ஜெண்டருக்கோ யாருக்கும் சரி, கூடுமான மட்டும் ஹார்ட் போடாதுங்க, ஹார்ட் போடாதுங்க, ஹார்ட் எமோஜி போடாதுங்க, கிஸ் அடிக்கிற மாதிரி எமோஜி போடாதுங்க. நீங்கள் அது ஒரு டிவைன் சிம்பிள் மாதிரி ஏதாவது இருந்தால் போடலாமே. நைஸ்ன்னு அனுப்பலாம், சூப்பர்னு அனுப்பலாம். நீங்கள் ஒரு ஒரு தம்ஸ் அப் கொடுக்கலாம். நீங்கள் பாசிட்டிவாக கொடுங்களேன். ஹார்ட்லாம் போடாதுங்க. பாருங்கள், அது எல்லாருக்கும் உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. நிறைய பேருக்கு புரியாது. நீங்கள் ஒருவேளை சிட்டி சைடில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். ஹார்ட் போடுறாங்கன்னா இதெல்லாம் இயல்பு அப்படின்னு புரிஞ்சிருக்கும். ஆனால் கொஞ்சம் நீங்கள் வில்லேஜ் சைட்லாம் போனீங்கன்னா அவங்க எல்லாரும் ஹார்ட் போட்டாலே ஏதோ நம்ம மேலே ஒரு ஈர்ப்பு வந்துட்டு போல
இல்லைன்னு அவங்க நினைச்சிருவாங்க. அதனால நீங்க எங்க இருந்தாலும் சரி, கூடுமான மட்டும் யாருக்கும் ஹார்ட் போடாதீங்க, ஹார்ட் எமோஜி அனுப்பாதீங்க, கண்ணுல ஹார்ட் வர்ற மாதிரி அதெல்லாம் அனுப்பாதுங்க. முடிஞ்ச அளவு அதெல்லாம் தவிர்த்துருங்க. கர்த்தர் நம்மளோட இடைப்பட்டார்ல, கர்த்தர் நம்மளோட இடைப்பட்டார்ல. ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் இன்னைக்கு இதுல மாட்டிக்கிட்டேன் பிரதர், என்ன பண்றது, இந்த மாதிரி இச்சையில நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். சிலர் நீங்க மாட்டாம இருக்கலாம். நீங்க மாட்டாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. நானும் எச்சரிக்கையா இருக்க வேணும், எல்லாரும் எச்சரிக்கையா இருக்கணும். கர்த்தர் இன்னைக்கு நம்மகிட்ட இதை எதிர்பார்க்கிறார். நீங்க விபச்சார பாவத்துல விழுந்துட்டீங்கன்னா உங்க பேர் நீங்க எவ்வளவுதான் சீர்படுத்தினாலும் சரி, அகஸ்டின் ஜெபக்குமார் அங்கிள் அவங்க புக்ல எழுதியிருக்காங்க, பெரிய ஊழியக்காரரா என்ன காட்டிலும் 10 மடங்கு சூப்பரா பிரசங்கம் பண்ற ஆளு விபச்சார பாவத்துல விழுந்தாரு. அவருக்கு இன்னைக்கு மதிப்பே கிடையாது, அவருக்கு இன்னைக்கு மதிப்பே கிடையாது. எவ்வளவுதான் உனக்கு வர இருந்தாலும் சரி, பரிசுத்தாவே பரலோகமே உன்னை அக்செப்ட் பண்ணாலும் சரி, மனுஷன் உன்னை அக்செப்ட் பண்ண மாட்டான். மனுஷன் உன்னை அக்செப்ட் பண்ணலாம், ஒரு வார்த்தை நீ சொல்றது அவன் இருதயத்துக்குள்ள போகாது. பெரிய பெரிய ஊழியக்காரிகள், பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் விபச்சார பாவத்துல விழுந்தாங்கங்க. நீங்க விழுந்துராதுங்க, நான் விழக்கூடாது. கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை தரணும். ஒருவேளை நீங்க விழுந்திருக்கலாம், ஏதோ ஒரு இச்சைக்குள்ள மாட்டி இருக்கலாம். நீங்க முதல்ல நீங்க செய்யறது தப்புன்னு அறிக்கை செய்யுங்க. அந்த பிரதரோட, அந்த சிஸ்டரோட நான் தேவையில்லாம பேசிட்டேன், தேவையில்லாம பழகிட்டேன், தேவையில்லாம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், தேவையில்லாம அவங்க கூட வெளியே போயிட்டேன், பைக்ல சிஸ்டர் தானே பிரதர் தானே கூட போனேன், நான் அவ்வளவு தூரம் போயிட்டேன், நான் மார்க்கெட்டுக்கு கூட்டு போனேன், அவங்களுக்கு அது தேவைன்னு சொன்னாங்க, இது தேவைன்னு சொன்னாங்க, வாங்கி கொடுக்க கூட்டு போயிட்டேன், நிறைய ஹெல்ப் பண்ணிட்டேன், மற்ற நாள்லாம் கூப்பிட்டாங்க, லீவ் அன்னைக்கெல்லாம் கூப்பிட்டாங்க. நிறைய பேர் இப்படி கூப்பிட்டு போய் கடைசியில் அவங்க கற்பை இழந்து போய் நின்றவங்க எல்லாம் ஏராளமானவங்க இருக்காங்க. நானே சிலருடைய காரியங்களை கேள்விப்பட்டு ஓ இப்படிலாம் நடக்குமான்னு இருந்தது. யோசிச்சு பார்க்கணும். நீங்க ஆவிக்குரிய லைஃபை நீங்க கர்த்தரை துக்கப்படுத்திடாதீங்க, சாத்தானை சந்தோஷப்படுத்தாதீங்க. விரோதியானவன் நிந்திக்கிறபடி, இயேசுவை கேவலப்படுத்தும்படி ஏற்கனவே சிலுவையில் அரைஞ்சாச்சுங்க, ஏற்கனவே ரத்தம் சிந்த வச்சாச்சுங்க. திரும்பி அவரை அவமானப்படுத்தாதீங்க, கஷ்டப்படுத்த விடாதீங்க. தயவு செய்து அந்த பாவம்னு அறிக்கை செய்யுங்க. முதலாவது. ரெண்டாவது ஒருவேளை நீங்க அதிகமா ஒரு நபரோட, ஆப்போசிட் ஜெண்டரோட நீங்க பழகி இருக்கிறீங்கன்னா, ஒருவேளை சோல்டை ஆத்தும பிணைப்பு உண்டாக வாய்ப்பு உண்டு. அது ஆத்தும பிணைப்புனா நீங்க பேசக்கூடாதுன்னு நினைச்சாலும் உங்களால பேசாம இருக்க முடியாது. பேசலைன்னா எப்படி ஒரு குடிகாரனுக்கு போதை, இந்த சமயத்துல நான் ட்ரக் எடுக்கலைன்னா அவனுக்கு கை கால்லாம் நடுங்குமோ, அதை போல உன் இருதயம் பதறும். ஐயோ பேசலையேன்னு உன் இருதயம் ஏங்கும், உனக்கு கதற மாதிரி இருக்கும். ஆனா இயேசு சொல்றாரு, அந்த சோல்ட்டை உடைப்பதற்கு நான் வர்றேன், அந்த சோல்ட்டை உடைப்பதற்கு நான் வர்றேன். அதுல ஆத்தும நேசர் உன் இருதயத்தை ஆட்கொள்ளட்டும். இயேசு சொன்னார், உன் முழு இருதயத்தோடு, உன் முழு பலத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு என்னிடத்தில் அன்பு கூறுன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு உன் ஆத்மா வேற ஒருத்தனுடைய ஆத்மாவோட பிணைக்கப்பட்டு இருக்கலாம். ஏ சகோதரா, உன் ஆத்மா வேறொருத்தியோட ஆத்மாவோட பிணைக்கப்பட்டு இருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு உன் ஆத்மாவை நான் திரும்பி மீட்டுக் கொள்ள ரெடி. இதோ நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொன்ன கர்த்தர் இன்னைக்கு உன்னை மீட்டுக்கொள்ள ரெடியா இருக்கிறாரு. இன்னைக்கு உன்னை மீட்டுக்கொள்ள ரெடியா இருக்கிறாரு. எவ்வளவு குறைவுள்ளவனா இருந்தாலும் நீ இன்னைக்கு உன்னை மீட்டுக்கொள்ள ரெடியா இருக்கிறாரு. உன் மேல உள்ள அந்த சோல்ட்டை, அந்த ஆத்தும பிணைப்புங்கிற அந்த கட்டு, அது பிசாசினால் போடப்பட்ட கட்டு, அந்த கட்டை இன்னைக்கு தகர்த்தெறிந்து இன்னைக்கு உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க கர்த்தர் ரெடியா இருக்கிறாரு. கர்த்தர் ரெடியா இருக்கிறாரு. இன்னைக்கு இந்த நிமிஷத்துல உடச்சேரி அவர் ரெடியா இருக்கிறாரு. அவருக்கு வல்லமை உண்டு. இன்னொன்று, உனக்கு ஒருவேளை போராட்டம் முடியவே இல்லை, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறியா, நான் ஒரு காரியம் சொல்கிறேன். நம்பகமான ஆட்கள் யாராச்சும் இருக்கிறாங்களா ப்ரேயர் ஃப்ரெண்ட்ஸில், அவங்ககிட்ட அந்த காரியத்தை ஷேர் பண்ணி அவங்களோட சேர்ந்து ஜெபிங்க, அவங்ககிட்ட ப்ரேயர் ஹெல்ப் கேளுங்க. நீங்கள் உங்கள் இருதயத்துக்குள்ளேயே நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நீங்கள் இதிலேருந்து டெலிவர் ஆகவே முடியாது. யார்கிட்டையாவது சொல்லி ஜெபத்துக்கு உதவி கேளுங்க. இல்லைனா ஆண்டவர் பாதத்தில் விழுந்து என்னால் முடியலன்னு கதறிடுங்க. ஃபாஸ்டிங் இருந்து கதறுங்க, என்னால் முடியல விசப்பா, என்னால முடியல ஏசப்பா, என்ன ஒரு விஷயம் தூக்கி எடுத்துருங்களேன், என்ன ஒரு விஷயம் தூக்கி எடுத்துருங்களேன்னு கேளுங்க. கர்த்தர் தூக்கி எடுக்க ரெடியா இருக்கிறார். இந்த நிமிஷத்துல கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போறார். நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா கண்ணை மூடுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆட்கொள்ள ரெடியா இருக்கிறார். ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்க போறோம். எல்லாரும் கண்களை மூடுங்க. ஒருவேளை நீங்க போராடி கொண்டு இருக்கலாம், இச்சை வருது பிரதர், ஸ்டார்ட் சரியில்லை, என் இருதயம் சரியில்லை, இச்சையோட போராடுறேன் நீங்க சொல்லலாம். இந்த நிமிஷம் நமக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு உன்னதமான கர்த்தர் இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே
ஆண்டவரை யார் யாரெல்லாம் இப்ப ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவரை இச்சையோட போராட்டமா இருக்கு, இல்ல ஏதோ சோல்டைல மாட்டிக்கிட்டேன், ஏதோ போராட்டத்துல மாட்டிக்கிட்டேன்னு சொல்றாங்கன்னா இயேசுவின் நாமத்துல உங்க மேல உள்ள எல்லா கட்டுகளையும் உடைச்சு ஜெபிக்கிறேன். இப்ப ஜெபிக்கிறவங்க மேல உள்ள கட்டு இயேசுவின் நாமத்தினால எப்படி அந்த அபிஷேகத்தின் வல்லமை சிம்சோன் மேல இருக்கும் பொழுது புது கயிறு ஒரு நூல்ல படப்பட்ட அக்கினி எப்படி அக்கினியில ஒரு நூல் பட்டும் பொழுது அது தெரித்து போகுமோ அதே மாதிரி தெரித்ததல்லவா இப்பொழுது பரிசுத்தாவின் அபிஷேகம் அவர்கள் மேல இறங்குவதாக. I release the power of the Holy Spirit. இப்போ உங்க மேல உள்ள கட்டு தெரிக்குது, இப்போ உங்க மேல உள்ள கட்டு தெரிக்குது. I break all the soul ties in the name of Jesus. இயேசுவின் நாமத்துல எல்லா soul ties-ஐயும் உடைச்சு ஜெபிக்கிறேன். கட்டுகள் உடைக்கப்படுவதாக. உங்க மேல உள்ள அந்த விபச்சார ஆவியை இயேசுவின் நாமத்துல கட்டிந்து கொள்ளுகிறேன். உங்களை விட்டு வெளியே போ. I command the spirit of lust to move away from them in the name of Jesus. அவங்க மேல உனக்கு அதிகாரம் இல்லை. எல்லா இச்சையின் ஆவியை இயேசுவின் நாமத்தினால் போய் என்று கட்டளையிடுகிற கட்டுகள் உடைக்கப்படுவதாக, கயிறுகள் அறுக்கப்படுவதாக. எல்லா பொல்லாத தந்திரங்கள். சிலருடைய இருதயம் கடினப்பட்டு இருக்குது, உங்க இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது, இன்னைக்கு அது லகுவாகுது. கர்த்தர் உங்களுக்கு வேற இருதயத்தை கொடுக்கிறாரு, ஒரு புதிய இருதயத்தை கொடுக்கிறாரு. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே முழு இருதயத்தோட உங்களை பின்பற்ற விரும்புறேன். என் இருதயத்துல no part of my soul belongs to anyone. சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. என்னுடைய ஆத்மா முழுசு இயேசுவுக்குரியது. அறிக்கை செய்யுங்க, ஆத்மா முழுசு இயேசுவுக்குரியது. அது ஒரு ஸ்திரீக்குரியது அல்ல, அது ஒரு நபருக்குரியது அல்ல, அது கர்த்தருக்குரியது, அது கர்த்தருக்குரியது. நீங்க சொல்லும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்ளுகிறார். நீங்க சொல்லும் பொழுதே ஒரு அபிஷேகம் உங்க மேல இறங்கி வருது. பிரதர் உங்க மேல அக்கினி இறங்குது, சிஸ்டர் உங்க மேல அக்கினி இறங்குது, கட்டு உடையுது, கயிறு உடையுது. ஒரு புதிய கிருபை. receive that, receive the spirit of God, receive the spirit of God. எல்லா கட்டு உடைவதாக இயேசுவின் நாமத்தில். Oh thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. கர்த்தர் சிலரை விடுதலையாக்கிக்கிட்டே இருக்கிறார், சிலரை விடுதலையாக்குறார். விசுவாசிங்க, அது அப்படியே ஆகுது. Thank you Jesus. எல்லா கட்டுகளையும் நீங்க உடைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா, பரிசுத்தப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னையிலிருந்து எங்க லைஃப்ல மாற்றம் வந்துட்டு அதற்காக ஸ்தோதரிக்கிறோம். நீங்க எங்களை மாற்றுகிறதற்காக நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். கர்த்தர் எங்களை அப்படி ஆட்கொள்ளுகிறதுக்காக நன்றிப்பா. ஜெபித்த ஒவ்வொருத்தரையும் நீங்க தொடுங்க, ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்க. உங்க மேல தேவ மகிமை இறங்கினதுக்காக நன்றிப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தினீரே, எங்களுக்கு விடுதலை கொடுத்தீரே, நன்றி. இன்னையிலிருந்து உங்க லைஃப்ல கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டாக்குனதற்காக ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இன்னையிலிருந்து உங்கள் லைஃப்பில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனை பார்ப்பீங்க. நீங்கள் யோசிப்பீங்க, கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலையை கொடுத்துருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்கல்ல, நீங்கள் வேதத்தை அதிகமாக தியானிங்க, ஜெபத்தில் தரித்திருங்க, தேவையில்லாத பழக்கத்தை ஸ்டாப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த புக்கு நேம் இளம் ஊழியர்கள்னு ஒரு புக், அதெல்லாம் ரொம்ப பிரோஜனமாக இருக்குது. அது உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும், அதை பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் உங்களை மீண்டும் வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் உங்களை சகலவித ஆசீர்வாதங்களோட இந்த புதிய வருஷத்திலேயே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க மேல உள்ள தரிசனங்கள், திட்டங்கள் எதுவும் இந்த விஷயத்தினால, இச்சையினால நீங்க இழந்து போயிடக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் காட். எல்லாரும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.